خير الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله والصلاة والسلام على نبينا ورسولنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم اغفر لجميع العلماء المسلمين من المحدثين والفقهاء والمفسرين ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم. கண்ணியத்திற்குரிய அன்பிற்குரிய சகோதரர்களே, மதிப்பிற்குரிய மார்க்க அறிஞர்களே, நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அமர்வு ரொம்ப முக்கியமான அமர்வு. அல்லாஹு தஆலா உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கான். அல்லாஹு தஆலா உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கான். அதனாலதான் உங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய வீட்டுல உலமாக்கள் பக்கத்துல உட்கார வச்சிரு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு அழகான ஒரு ஹதீஸ் சொல்றேன். சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹ். அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழல்ல 7 கூட்டத்துக்கு விசேஷமான நிழல் ஷேடோ கொடுப்பான். அதுல ஒரு கூட்டம் யாரு? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அவர் வளர்ந்து வரும்போது அப்படி அந்த 13 வயசு 14 வயசு பாலிகாகி வரும் பொழுது அப்படியே இபாதத்திலேயே வளர்ந்து வந்தவர். நீங்க எல்லாம் பாருங்க, எங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். என்ன சொல்றேன், மதரசாவுக்கு போனோன்னு தான் தொழுவே ஆரம்பித்தோம். ஏன்னா நாங்கள் படிக்கிற ஸ்கூல்லாம் செக்குலர் ஸ்கூல், தொழு விட மாட்டானோ குஃபார் பசங்க. நான் நிறைய அறலாம் வாங்கியிருக்கேன். நான் பாட்டுக்கு போய் குல் வல்லாஹு அதை சொல்ல, எங்கள் டீச்சர் ஒருத்தர் பெருமாள் பக்தர் விட்டார், ஒரு அறை பொலார்னு விட்டார். இப்படிலாம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், மாஷா அல்லாஹ், இஸ்லாமிக் ஸ்கூலு மதரசா எல்லாம் இந்த வயசுலேயே குரான் ஹிஃபுது மனப்பாடம் படிக்கிறது, மஸ்ஜிது தொழுகை எல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். இதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுப்பினை, வெரி பிக் கிரேட் கிஃப்ட். இதெல்லாம் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அப்படியே இபாதத்திலேயே வளர்ந்தவர்கள். அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அப்படியே நேராக அல்லாஹ் போய் சந்திக்கிற வரைக்கும் அப்படியே ஸ்பீடாக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஃபாஸ்டா விரைந்து. சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா அஸ்ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு சொர்க்கத்துக்கு ரொம்ப ஸ்பீடா வந்துருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு தஆலா பாருங்க, எல்லாரும் மேலேயும் பாசக்காரன். அவனுடைய அடியார்கள் எல்லாரும் மேலேயும் அவன் ரொம்ப பாசக்காரன். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சில செலெக்ஷன் பண்ணி சில பேரை சொல்றான் பாருங்களேன். அங்க பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், யூத், வாலிபர்கள், அவங்கள மென்ஷன் பண்ணி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உன்னை மென்ஷன் பண்ணானா சும்மாவா? அல்லாஹ் உன்னை சொல்றான் அப்படின்னா, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா இன்னா சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹீம். வாலிபர்கள், வாலிபர் எப்படி அல்லாஹ் அப்படி சொல்றா, யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறான். குர்ஆன்ல பெரிய சூறாக்களுக்கு அடுத்து நடுத்தர சூறாக்கள், அதுக்கப்புறம் சின்ன சூறா. இந்த நடுத்தர சூறாலேயே ரொம்ப முக்கியமான சூறா, ஒரு வெள்ளிக்கிழமையை ஓத வேண்டிய சூறா இந்த சூறா கஹஃப். அந்த சூறாவே அதனுடைய மெயின் கான்செப்டே யாரு? யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள். அதே போல நபிமார்களுடைய வரலாறுகளில் கொஞ்ச நேரம் கவனிக்கணும். கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். நான் உலமாக்கள் இருக்கும்போது ரொம்ப பேசக்கூடாது, அடக்கி வாசிக்கணும்.
நபிமார்களுடைய வரலாறுகள் அல்லாஹு தாலா நல்லா கவனிக்கிறீங்களா? அவங்க நபி ஆனதுக்கு பிறகுதான் அல்லாஹு தாலா பேசுவான். நபி ஆகிறதுக்கு முன்னாடி மற்ற மனிதர்கள் ஒருத்தங்க தானே, புரியுதா நான் சொல்றது? ஆனா 2 நபிமார்களுடைய வரலாறுகளை மட்டும் அவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதிலிருந்து அப்புறம் வாலிபர்களா இருக்கும் போதிலிருந்து அல்லாஹ் பேசுறான். என்ன நமக்காக வேண்டி, புரியுதா? நான் என்ன உங்களோட சேர்த்துக்கிறேன், சரியா? இருந்தேன் அல்லவா, என்ன? அதனால அதுல குறிப்பா அல்லாஹு தாலா இப்ப இப்ராஹிம் நபியை சொன்னோமா இல்லையா? இப்ராஹிம் நபி எப்படின்னா, وَلَقَدْ آتَيْنَا إِبْرَاهِيمَ رُشْدَهُ مِنْ قَبْلُ وَكُنَّا بِهِ عَالِمِينَ. அவங்க பாலிகானதிலிருந்து தௌஹீத் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாலிகானதிலிருந்து தௌஹீத் பிரச்சாரம் தான். அல்லாஹ் தஆலா அவருக்கு நல்லறிவை, பகுத்தறிவை, சிந்தனையை நாம் அவருக்கு கொடுத்தோம். இதற்கு முன்னாடியே, நபித்துவத்துக்கு முன்னாடியே அவருக்கு அந்த அறிவு இருந்துச்சு, அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்பயே தன்னுடைய தந்தை செய்கிற சிலைகள் எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சாரு, எதுக்க ஆரம்பிச்சாரு, திட்ட ஆரம்பிச்சாரு, எல்லாத்தையும் போட்டு உடைச்சு போட்டு வந்துடுவாரு. சரியான தௌஹீதால். அப்பயே எல்லா சிலையும் தூக்கி போட்டு உடைச்சு விட்டார். எல்லாம் கூப்பிட்டானுவ வாங்கன்னு சொல்லிட்டு படிச்சு பார்க்கணும். அதெல்லாம் சூரா அம்பியா படிக்கணும், சூரா சாஃபாத் படிக்கணும். ஆமாம், அடுத்ததில் தான் வருது. என்ன ஆளுங்க, என்ன தைரியம்! என்ன ஊரே ஒரு பக்கம் இருக்கு. ஊரே அந்த காலத்தில் மனுஷனுலாம் சாதாரணமான ஆளா? ஏதாச்சும் ஒன்றுனா உடனே தூக்கி போட்டு சாவடிச்சிருவானு. சொல்லுங்க, எல்லாம் மோசமான ஆளுங்க. பாருங்களேன், கடைசியில் இப்ராஹிம் நபிக்கு என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் நபிக்கு என்ன செஞ்சாங்க? சுப்ஹானல்லாஹ். ஏப்பா, பெரிய அவருக்காக வேண்டிய ஒரு ஆளுக்கு அவ்வளோ பெரிய நெருப்பு குண்டத்தை, நெருப்பு அகல நோண்ட ஆரம்பிச்சிட்டானோ மாட்டி. فَأَرَادُوا بِهِ كَيْدًا فَجَعَلْنَاهُمُ الْأَسْفَلِينَ. அல்லாஹு தஆலா நெருப்புல தூக்கி போடுறதுக்கு அவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிட்டானோ. அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். ரப்புல் ஆலமீன் இவங்க யார்? அப்ப வாலிபர். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வரலாறு எங்க இருந்தே வந்துருது. அவங்க குழந்தை பிள்ளையா இருந்ததுலே இருந்தே வந்துருது. நபித்துவத்துக்கு முன்னாடி அவங்க வாலிபரா இருக்கும் போதே அவங்களுடைய எல்லாம் சொல்லி கடைசியில் அல்லாஹ் தஆலா, அதெல்லாம் நீங்க படிங்க. இந்த ஸ்டோரிக்கு அல்லாஹ் வைக்கிற பேர் என்ன? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உஸ்தாது கேட்டார்ல, யூசுப் நபியுடைய ஸ்டோரிக்கு அதையும் குறிச்சுக்குங்க, மார்க்கில் சேர்த்துக்குங்க. நிறைய டீம் இருக்கு, தௌஹீது, கமரு, நுஜூமு, வேற என்னென்ன ஸ்டாரு. யூசுப் நபியுடைய ஸ்டோரிக்கு அல்லாஹ் குர்ஆன்ல வைக்கிற பேர் என்ன? நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். பெஸ்ட் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எப்படி? ரொம்ப அழகான ஸ்டோரி. இதெல்லாம் அல்லாஹ் நபிக்கு இறக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இறக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருந்தவங்கெல்லாம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ், எல்லாம் 50 வயசு 51 வயசு வரைக்கும் வாலிபர் தானா எழுதியிருக்காங்க. எல்லாம் விளக்கமாக எழுதியிருக்காங்க. 13 வயசு 16 17 வயசு அதுலேருந்து 51 வயசு வரைக்கும் வாலிபர் தானா. அதுக்கப்புறம் தான் வயோதிகர்களாக வராங்களாம். சரியா? அந்த வாலிபர்ல அடுத்து அந்த கஹூல் அது முத்துன வாலிபர். அவர் யாரு? என்ன பாருங்க, டீ அவங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க என்ன பாருங்க, கியாபா கைசா एक चाय के पीछे भाग जाता है ना, हम कितना तकलीफ से आपको बोलता, मेरा सुनो बा, इंसान ऐसा रहा तो कैसा चलेगा, दिल मजबूत रहना. वरबतना अला कुलूबिहिम इज़ क़ामू फ़क़ालू रब्बुना रब्बुस समावाति वल अर्ज़. ऐसा जवान न रहना. ये क्या चाय एक देखने के बाद ऐसे पीछे भाग गए तो कैसा? इधर तौहीद की बात, ईमान की बात, यकीन की बात बोली जाती है, अब चाय के पीछे भाग जाता है. ये कैसा नौजवान है, ये काम को नहीं आएगा. फिर ये काम को नहीं आएगा. काम को कौन आएगा? अब्दुल्ला इब्न जुबैर नमाज पढ़ते थे काबा में, पूरा क्या क्या आंखें अंगारा गिरता था हज्जाज का, फौज का, कहीं नहीं मुंह पे रहते थे, कहीं नहीं देखते थे, बस नमाज. इतना ईमान यकीन. शेख अली से कदालिक शेख है ना, अब्दुल्ला इब्न जुबैर है. सुभान अल्लाह, कितना कैसे नमाज पढ़ते थे.
हम क्या ऐसा एक मच्छर मक्खी आ गया तो गया नमाज, इमाम को गाली देने लगता है, ये क्या इमाम इतना देर से नमाज पढ़ा था। बिजली चले गया तो खत्म, इमाम लाजिम है, जुमा में बिजली चले गया तो इमाम कुल अल्लाह सूरा पढ़ना लाजिम है, वरना वो इमाम अकल नहीं है उस इमाम को, वो इमाम जाहिल है। क्या मुसलमान है ये, किस अकीदा का मुसलमान मालूम नहीं है। अकीदा सलफी है, अमल खराबी है। अकीदा सलफी है, अमल ये बिदअती खुराफी का अमल है। खुराफी का अमल नमाज देखो पट 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 पड़ेगा। क्या शेख अलैहि कदालिक युसल्लून बिसुरा सला खफीफा खलास ला युहाफिज़ून अला मा तला नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फी सला। النبي صلى الله عليه وسلم حدد لصلاة الفجر سورة كذا وكذا وكذا من الطوال المفصل، ثم لصلاة العشاء. وكان النبي صلى الله عليه وسلم يصلي في صلاة الظهر بما قرأ في صلاة الفجر، أليس كذلك؟ हमारे जोहर की नमाज गया काम से 7 मिनट। हम क्या है, नमाज को पढ़ने के हिसाब से खत्म नहीं करता, घंटी टाइम दकीका को क्या बोलता, मिनट्स के हिसाब से। सुबह ज्यादा से ज्यादा 15 मिनट में खत्म करना ही है, जोहर ज्यादा से ज्यादा 10 मिनट में, असर मगरिब 7 मिनट 6 मिनट में खत्म करना, ईशा 10 मिनट, ये टाइम रखता। ये क्या सलफी मुझे मालूम नहीं। सलफी हो तो पहले नमाज में सुन्नत को कायम करना, पहले सल्लू कमा रअयतुमूनी उसल्ली, नमाज में सुन्नत को कायम करो, वो पक्का सलफी। अकीदा के बाद नमाज, ये क्या अकीदा सलफी नमाज खुराफी। अकीदा सलफी नमाज खुराफी नहीं है। रुकू सुजूद में इत्तिदाल, इतना सुकून से बोलना, यार हमर राहिमीन। सही मुस्लिम में पढ़ो, नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम जोहर की नमाज में पढ़ते थे। एक आदमी आता था काम से, कामत के बाद नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम तकबीर बांधेंगे, वो जाएगा बकी को क़ज़ाए हाजत करेगा, फिर घर को आएगा, वजू करेगा, नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम से आके मिलेगा, नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम पहली रकात में रहेंगे। हमारे यहाँ आखिरी वजू से सफ में आने तक का इमाम रुकू में चले जाएगा, इमाम क्या रुकू में चले गया तो वो सुजूद में चले जाएगा। ऐसा कैसा, चलो हम டாபிக் आएंगे। எங்க போவோம், நம்ம எங்க போயிட்டு இருந்தோம், டீக்கு போயிட்டு இருந்தோம்। யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு அக்பர், அஹ்ஸனல் கஸஸ்। ஏன் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி எல்லாம் வாலிபர்களா இருந்தாங்க, அல்லாஹ் இறக்குன ஆயத்து இறக்கி 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 ஈமான பலப்படுத்தினான்। கஹஃப் யூசுப், இந்த ரெண்டையும் எடுத்துங்க ஷார்ட்டா, நான் வேற நிறைய கொண்டு வந்தேன், எல்லாம் இப்போ உமாமெல்லாம் இருக்காங்க, நம்ம அடக்கி வசிக்கணும்। ரெண்டு விஷயத்தை பார்ப்போம்। ஒன்று என்ன, இன்றைக்கு ஈமான் की कमजोरी, ईमान வீக்கா இருக்கு। ஒன்று என்ன, ஈமான் ரொம்ப வீக்கா இருக்கு। எவனாவது கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டா ஜமாத்தை விட்டு ஓடி போயிடும், சொல்லுங்க। யாராவது விளையாட்டு கூப்பிட்டான்னா பயானை விட்டு ஓடி போயிடும்। உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன்। तुम अच्छा बच्चा है इसीलिए तो इतना सामने बैठा है, इतने देर से बैठा है, अल्हम्दुलिल्लाह। ऐसा कमजोर, तो उसके लिए हम सूरा कहफ देखना, पढ़ना, उसको उस पर गौर करना। सूरा कहफ சிந்திக்கணும்। இந்த துன்யா இருக்குதே, இதை காலில் தூக்கி போட்டு மிதிக்கணும்। இது என்ன செய்யணும், காசு ஆசை துன்யா ஆசை வரக்கூடாது, காசு ஆசை துன்யா ஆசை வரக்கூடாது। அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், रब्बी ला तजअल दुनिया अकबर हम्मी वला मबलग इल्मी। या अल्लाह मेरे दिल में दिमाग में दुनिया मत डालो, मेरे फिक्र मेरे सोच दुनिया में मत रखो। दीन, इल्म, आखिरत, ईमान, यकीन, उसके बारे में सोचना। तुम्हारे नसीब, उंग नसीबुல என்ன இருக்குமோ அது तुमको मिलके रहेगा भाई। मेहनत करो। अलग है, ஒன்னு காசுன்னு வெறி பிடிக்கிறது, அதையே ஆசையில உட்கார்ந்துருக்குது, அதுதான் மார்க்க தடுக்குது। ஆனா கஷ்டப்படு, படி, ஓல, அது தப்பு கிடையாது। நல்ல கடின வேலை பாருங்க, நிறைய இருக்கு। அப்ப ஆகிரத்தை தான் நம்ம முன்னாடி வைக்கணும்। நம்ம முஸ்லிம் முஃமின் என்றால் எப்ப முஸ்லிம் முஃமின், ஆகிரத்தை முன்னாடி வச்சா। आखिरत मुन्नाडी வைக்கல, ये கவனிங்க, वो है कि नहीं कि मुस्लिम, वो काम का आदमी नहीं है, वो काम का
आदमी नहीं है. இப்போ ஈமான் யக்கீன் பாருங்க, அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களுக்கு ஒரு ஆயத்தை இறக்குறான் பாருங்க, பின்னாடி இருக்கும். அதாவது அல் குர்ஆன்ல ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாஹ். இது யாருக்கு இறக்கப்பட்டுச்சு என்றால், சஹாபாக்கள்ல வியாபாரியா இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற சஹாபாக்களுக்காக வேண்டியே இறக்கப்பட்டுச்சு. அவங்கள புகழ்ந்து அவ்வளவு பெரிய வியாபாரம் செய்வாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம், நபியுடைய அழைப்பு, தஅவா, அல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அர் ரிபாத், நபியுடைய மஜ்லிஸ் என்று வந்து விட்டா அப்படியே துனியாவை தூக்கி போட்டு வந்துருவாங்க. அந்த அளவு ஈமான்ல, அந்த ஆகிரத்தில் அப்படியே தங்களை இறக்கி இருந்தாங்க. இந்த பில்லர் போடுறோமா இல்லையா, அந்த அளவுக்கு ஆகிரத்துடைய பில்லர் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சாதாரண விஷயமா சொல்லுங்க பார்க்கலாம், ஹிஜ்ரத் செய்யறதுங்கிறது. கவனிக்கிறீங்களா? ஹிஜ்ரத்னா என்ன? ஹிஜ்ரத் क्या है? अपने आबाई अजदादी वतन को छोड़ के किसी दूसरे बस्ती में जाके, परदेश में जाके, कुछ भी नहीं उधर, कोई लड़की देगा नहीं देगा वो भी मालूम नहीं, कोई घर देगा नहीं देगा वो भी मालूम नहीं, खाना मिलेगा नहीं मिलेगा वो भी मालूम नहीं, कोई इज्जत मिलेगा नहीं मिलेगा वो भी मालूम नहीं. புரியுதா? என்ன புரிஞ்சு? என்ன புரிஞ்சு? ஹிஜ்ரத் செஞ்சா என்ன நடக்கும்? கிடைக்கும் கிடைக்காது. என்ன கிடைக்கும் கிடைக்காது? சொல்லுவா, தைரியமா சொல்லு. பொண்ணு கிடைக்கும், பொண்ணு கிடைக்காது. என்ன வீடு? அது கரெக்ட், நான் சொன்னப்பா, நான் சொன்னேன். நீ நான் சொல்ல போற? வீடு கிடைக்கும், வீடு கிடைக்காது, எல்லாம் கஷ்டம். மதீனால பாருங்க, அன்சாரிகள் அவங்க எப்படின்னா, ஒய்ஃபையே தலாக் விட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கன்னாங்க. ஒய்ஃபையே தலாக் விட்டு, யூ கேன் மேரி மை ஒய்ஃப் ஆஃப்டர் ஐ டூ தலாக் அண்ட் இதா ஃபினிஷ் யூ கேன் மேரி அப்படின்னாங்க. அங்க ரெண்டு ஷைத்தான் இருந்தானவ, முனாஃபிக். லஇன் ரஜஅனா இலல் மதீனத்தி லயுக்ரிஜன்னல் அஅஸ் மின்ஹல் அதல். இப்படியும் பேசினானவ. லைஸ கதாலிக யஷ. சஹாபாக்களை இழிவா பேசினானோ, முஹாஜிரை இழிவா பேசினானோ. போய் வச்சுப்போம், மதீனா போனவொன்னு எல்லாத்தையும் துரத்தி விட்டுருவோன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன பிச்சைக்காரனோ சொன்னா? முனாஃபிக், சையதுல் முனாஃபிகின். சம்மின் கல்பக யக்குல் வலதக். உன் நாயை நல்லா தீனி போட்டு வள, உன் குழந்தையே அது திங்கும். யாருக்கு உதாரணம் சொன்னா? சஹாபாக்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா, அந்த சஹாபாக்களுக்கு இந்த ஷைத்தான் இப்லீஸ் அப்படி சொல்றான். எப்படி இருந்திருக்கும் அந்த சஹாபாக்கள்? இதை கேட்டப்ப அபூபக்கருக்கு எப்படி இருந்திருக்கும்? சையீது மின் அஸ்யாதி குரைஷ். உமருக்கு எப்படி இருந்திருக்கும்? உஸ்மானுக்கு எப்படி இருந்திருக்கும்? அலி இப்னு அபி தாலிப், சையீது பனி ஹாஷிமுக்கு எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. உஸ்மானுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அல்லாஹ் எப்படி வலிச்சிருக்கும் அந்த முஹாஜிர்களுக்கு. நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்காக தாங்கிக்கிட்டாங்க. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய நபிக்காக. அப்போ அந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. எல்லாம் யங்ஸ்டர்ஸ். எல்லாம் யாரு? எல்லாம் யங்ஸ்டர்ஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட எல்லா சஹாபாக்களும் வயசு குறைவு, சில பேரை தவிர, வெரி ஃபியூ. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட 2.5 வயசு கம்மி தான். அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் 10 வயசு கம்மி. அப்புறம் எல்லாம் அவங்களுக்கு கீழே தான். இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாம் 12-13 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளார. அந்த வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், இது எல்லாமே யாருன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். அல்லாஹு அக்பர். அவங்கெல்லாம் அப்படி பவர்ஃபுல். அப்புறம் இந்த பக்கம் அன்சாரிகள்ல வந்தா எல்லாம் ஹஃபதத்துல் குர்ஆன், ருவாத்துல் ஹதீஸ், அல் முஜாஹிதூன் ஃபீ சபீலில்லாஹ், அஸ்ஹாபுஸ் சுஃபா, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாம் வாலிபர்கள் தான். எல்லாம் யாரு? ஹமலத்துத்தீன், இந்த தீனை சுமந்தார்கள். முஆத் இப்னு ஜபல், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித், உபை இப்னு கஅப், எல்லாம் குர்ஆனை எழுதுறது, குர்ஆனை மனப்பாடம் பண்றது. ஒரு நாட்டுக்கே கவர்னரா போறார் முஆத் இப்னு ஜபல்.
19-20 வயசுல ஒரு நாட்டுக்கு கவர்னர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதிபதியா அனுப்புறாங்க. கேட்குறாங்க ரசூல்லாட்ட, ரசூல்லா நான் சின்ன பையனாச்சேங்கிறாங்க. ஒரு 30 வயசுக்குள்ளார தான் இருக்கும். யமனுக்கு நீதிபதியா அனுப்புறாங்க. யார் ரசூல்லா, சின்ன வயசு நீதிபதிக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அனுபவம் தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க, போங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? கிரிக்கெட் மட்டையை பிடிக்க தெரியும். என்ன தெரியுது? போனை வச்சுக்கிட்டு கேம் விளையாட தெரியுது, கம்ப்யூட்டர்ல கேம் விளையாட தெரியுது. शैतान அதே शैतान தான், उसका शक्ल बदलता रहता है. इबलीस वही इबलीस है, लेकिन उसका शक्ल बदलता रहता है. नहीं है? அதே खेल कूद लाइब वलहू, लाइब शैतान का क्या कहते हथियार, शैतानुடைய ஆயுதம் அதே தான். ஆனா ஷக்கல் மாறும். புரியுதா இல்லையா? என்ன லைப் லஹுனா என்ன? குல்லுமா அல்ஹாக அன் ذிக்ரில்லாஹ், குல்லுமா அல்ஹாக அன் தீனிக், குல்லுமா அல்ஹாக அன் வாஜிபிக். உன்னுடைய மார்க்கத்திலிருந்து உன்னை மறக்கச் செய்தது, உன்னுடைய கடமையிலிருந்து உன்னை மறக்கச் செய்தது, எல்லாமே லைப் லஹு. எந்த லைப் லஹு நமக்கு கூடும்? ஹஜ்ரத் ஜி इधर देखो, बुजुर्ग इधर சாயம் உட்காருங்க, முன்னாடி வாங்க, நல்லா நெருங்கி வாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த முடிச்சிருவோம். காலையிலேருந்து உட்கார்ந்துருக்கீங்க, இருந்தாலும் ஜிஹாத் என்னது? இது ஒரு முஜாஹதா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வராபித்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபித்து. சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இடையில பாயிண்ட் விட்டுற போறேன். லைப் லஹு, புரியுதா? நமக்கு லைப் என்ன அப்படின்னா, அது நம்முடைய உடலை திடகாத்திரமாகணும், உடலை திடகாத்திரமாகணும், வீரத்தை கொண்டு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு இஸ்மாயில் நீங்க எரிஞ்சு பழகுங்க, வில்லெறிஞ்சு அம்பெறிஞ்சு பழகுங்க. இன்ன அபாக்கும் கான ராமியா, குதிரை ஏற்றம் பழகுங்க, நீச்சல பழகுங்கன்னாங்க. உடல் வலிமையாகணும், மனசு வலிமையாகணும். நம்மால் என்ன செய்யறான்? முதல்ல இப்படியே தெருவா கோலி விளையாண்டுட்டு இருந்தான், தெருவா கோலி விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் எங்க பார்த்தாலும் கேம் சென்டர் வந்துச்சு. ஒரு காலத்தில் எல்லாம் பைத்தியம் பிடிச்சி கேம் சென்டர், எல்லாம் எங்கடா வீட்டில் ஆளை காணணும் பார்த்தா எல்லாம் கேம் சென்டர்ல இருப்பானோ, கம்ப்யூட்டர் கேம்ஸ். என்னடா எல்லாம் அந்த அப்படியே கப்பல் திரும்புதான், காரு திரும்புதான், பைக்கு திரும்புதான், ஆச்சாங்க மூச்சான்னு சொல்லிட்டு எல்லாம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அதோட மண்டையில் ஏறிடு, திருப்பி வந்தோடனே திருப்பி ஓட பார்ப்பாங்க, காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவானு. கம்ப்யூட்டர் கேம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? கம்ப்யூட்டர் கேம். அப்புறம் அடுத்து சைத்தான் என்ன பண்ணா, நீ ஏன்டா போய் தெருமுனையில் கம்ப்யூட்டர் கேம் உன் வீட்டுக்கே கொண்டு வரேன்டான்னு சொல்லிட்டு அந்த இப்படி வச்சுட்டு பண்ணுவேன், எல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுட்டு செட்டப் பண்ணிட்டு, சில வீட்டுக்கு போனால் இதெல்லாம் என்னடா பிசாஸ் மாதிரி இருக்குன்னு கேட்டால், மேரா பச்சா கேம் கேள்ட்டா ஹஜ்ரத், மேரா பச்சா கேம் கேள்னே கா சீஸ் ஹஜ்ரத். அதுக்கெல்லாம் சோனி அதெல்லாம் பெரிய காசு, ₹1,00,000 ₹2,00,000 ₹3,00,000 அதுக்குன்னு சொல்லி போட்ட பாட்டுச்சுக்கிட்டு. ஆனால் ஒரு ₹50 की दीनी किताब खरीदने के लिए 10 बार सोचेगा. मुझे मालूम है शेख, ₹50 ஒரு இஸ்லாமிய புத்தகத்தை வாங்குறதுக்கு 5 தடவை யோசிப்பான். ஆனால் போய் கேம் வாங்கிட்டு வருவான். ₹500, ₹5,000, ₹10,000. வெளிநாட்டில இருந்து அந்த காலத்தில் பர்மா பஜார் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேமாக இருக்கும். அது பர்மா பஜார் இப்படி தான், எப்போ கரண்டாக என்னவோ அதை இறக்கிடுவானு, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஏன் शर को फैलाने वाला भी हमारा आदमी है, यूज करने वाला भी अक्सर हमारा है. क्या मुसीबत है, बहुत तकलीफ. இப்ப கடைசியில பார்த்தா கையில கொண்டு வந்து கொடுத்தான். எல்லாத்துக்கும் என்ன அவன் வச்சுக்கிட்டு விளையாடுறான்னு சொல்லிட்டு, சின்ன குழந்தையே பால் குடிக்கணுமா, முதல்ல போனை கொடு கேம் விளையாடு, அப்பதான் எடுத்து. இப்போ இடையில ஒரு வந்துச்சு, உங்க அம்மாக்காரங்க போனை பிடிங்கிட்டாங்க, கேம் விளையாண்டு இருந்தோடனே இந்த பக்கம் திரும்பணும்னு பார்த்தீங்களா நீங்களா? மட்டை எடுத்து ஒரே போட்டான் அம்மா மண்டையில். அம்மா ஃப்ளாட், அப்படியே ஃப்ளாட், முடிஞ்சு போச்சு கதை. இது இடையில இந்த பப்ஜி கேமு, அந்த கேமு, புளு வேலை அதெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான், எத்தனை பேர் கொலையே பண்ணிட்டான்.
அதை கொடுக்காத பேரண்ட்ஸை, அதுக்கு காசு கட்டாத பேரண்ட்ஸுகளை போட்டு தள்ளிட்டானுவ. பெங்களூர்லாம் நிறைய, இங்கெல்லாம் உடனே சைபர் கிரைம் அவங்க எல்லாம் போலீஸ்லாம் இறங்கி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த முத்திரை கேஸுக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு 10 கொலை நடந்துச்சு, அதோடைய ஸ்டாப் பண்ணிட்டானோ, இல்லாட்டி இன்னும் 1000க்கு போயிருக்காது. சப் इब्लिस, लेकिन उसका लिबास अलग है, उसका जमाने के हिसाब से वो हुलिया बदलता है, बड़ा चालाक है वो. वैसे समझ रहे ना? புரியுதா தம்பி? கடைசி தம்பி என்ன கவனி, அவ்வளோதான் மேட்ரு. அப்ப ஈமான் யக்கீன் இல்லைன்னா மாட்டிப்போம். ஆகிரத் ஞாபகம் வரல, ஏ மேரா தீன் ஹே, இது எனது மார்க்கம் அப்படிங்கிற வெறி பிடிக்கணும். என்ன பிடிக்கணும்? வெறி. வெறினா என்ன? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ईमान वाले को अल्लाह के ऊपर वेरी रहना, शदीद मोहब्बत न रखना. सुम्मा मोहब्बत சொல்லல, அல்லாஹ் என்ன சொல்றா? अल्लाह के ऊपर शदीद मोहब्बत रखो, अल्लाह के ऊपर शदीद கடுமையான அன்பு வையுங்கற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்னா அவ்வளவுதான் அழுதுறணுங்கற அல்லாஹ் தஆலா. रजुलुन ذكر الله खालियन ففاضت عينا, अल्लाह के नाम सुन के, अल्लाह के नाम, அல்லாஹ்வுடைய பேரை கேட்டு தில்ல உள்ள வந்து அப்படியே நடுங்கணுமா. وإذا ذكر الله وجلت قلوبهم, அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஆகணும். الذين آمنوا وتطمئن قلوبهم لذكر الله, अल्लाह के नाम बोलते बोलते அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சொல்லி குர்ஆனை ஓத ஓத உள்ளத்துக்கு அப்படியே ராஹத் வரும். பீஸ் ஆஃப் மைண்ட், पीस ऑफ हार्ट. அப்படியே अल्हम्दुलिल्लाह. हमारा जवान कैसा? थोड़ा गेम खेलेंगे भाई, रिलैक्स करेंगे. आईटी में कंप्यूटर में उधर जाके भाई एक सिगरेट पी के रिलैक्स करके आएगा भाई, एक चाय पी के लड़की से बात करके रिलैक्स करेगा भाई. शैतान, नहीं, तुम जितना लड़की से बात करेगा उतना तुम्हारा दिल में टेंशन आएगा भाई. लड़की का दूसरा नाम टेंशन, लड़की का दूसरा नाम मुसीबत. புரியுதா? நாங்கள் உம்ரா போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு அரபி வண்டி ஓட்டிக்கிட்டு எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தார். அவர் சொன்னார், நீ தாரஃப் அலர் ரிஜால் தக்ஸிப் மில்யூன், அவர் சொல்லி கொடுத்தார். சாயக் அரபி, நீ வந்து ஆண்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ லட்சம் மில்லியன் சம்பாதிக்கலாமா. லவ் தஅர்ரஃப்த அல நிசா தக்ஸிர் மலாயீன் அப்படின்னு. நீ பொம்பளைங்களை அறிமுகமாகிக்கிட்ட மில்லியனை நான் லாஸ் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இப்போ கூட அவர் சொல்ற மாதிரி இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அல் ஹிக்மத்து தால்லத்துல் முஃமின், அல் ஹிக்மத்து தால்லத்துல் முஃமின். அதோட நான் பேனா நோட் எடுத்துட்டு உட்காந்து சொல்லியா எழுதிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு மதீனா போற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவருடைய இதெல்லாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ யக்கீன், ஈமான். எனக்கு என்னுடைய பெற்றோர், மேரா வாலிதைன், அவங்களுக்கு ஹித்மத் பண்ணுவேன், அவங்கள்ட்ட உட்காருவேன். மேரே தோஸ்த் சே ஜியாதா மேரே அப்பா மேரே அம்மி. எனக்கு அங்க இங்க சுத்துறதை விட மேரா கர், என் வீடு. இப்கி அலா खतीअतिक वलयसअ बैतुक वलयसअक बैतुक. घर पे रहो, आराम है, फितना नहीं. घर पे रहो, फितना नहीं. घर में कुछ ना कुछ काम करो, पढ़ो, सीखो, फिर नमाज को आ जाओ. अपन ईमान यकीन. अस्हाबुल कहफ இதை இறக்கி இறக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓத 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 சஹாபாக்களுக்கு எப்படி ஈமான் ஏறி இருக்கும் பாருங்க. நமக்கு தான் இமாம் என்ன ஓதுறாருன்னே புரியலையே, அப்போ எங்க ஈமான் ஏறும்? புரிஞ்சுச்சா இப்போ? அப்போ அரபி படிக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்கூல் படிக்கிறத விட இன்ஷா அல்லாஹ் मरकज़ुस सलाम में सारे बच्चों के लिए अरबी ज़बान का क्लास कंपलसरी. जो भी इधर मुंसलिक है उसके लिए, उसका उम्र 8 साल हो गया तो कंपलसरी अरबी क्लास में ज्वाइन होना. 15 साल के पहले हुआ यतहद्दस बिल्लुगतिल अरबिय्यतिल फुस्हा बितलाक़ अफ़ज़ल मिनल अरब, अफ़ज़ल मिनल अरब. युजीदुल लुगतल अरबिय्यत इजादतन कअहलिहा कफुसहाइहा व बुलगाइहा. அந்த மாதிரி உண்டாக்கணும். சரியா இல்லையா? நானும் மண்ணடியில் தாருல் உதாவை ஆரம்பிச்சு கூப்பிட்டு பார்த்தோம், ஒருத்தனும் வரதில்லை. என்ன அங்கே எல்லாம் குராஃபி, அங்கே எல்லாம் சுத்தி குராஃபி, எல்லாம் இங்கேருந்து தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஹைர். இது முடிச்சா ஈமான் யக்கீன். ரெண்டாவது சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃபத், பரிஹேஸ்காரி, அஹ்லாக், ஒழுக்கம். எப்படி ஒழுக்கம்? சுத்தம், பாக்தாமணி. அதில் தர்பியத் பண்ணாங்க. சூரா யூசுஃபை ஓதி 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 ஓதி
அவங்களுக்கு எப்படி, நமக்கு எப்படி? நமக்கு ரொம்ப பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. முந்தைய காலத்தை விட இப்ப ரொம்ப பிரச்சனை நமக்கு. அவங்க ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறத பயங்கரமான பாவமா நினைச்சாங்க, பயங்கர குற்றமா பார்த்தாங்க. அந்த அளவுக்கு பரஹேஸ்கார், சுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் சொல்லி 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 வாலிபர்களை உருவாக்குனாங்க. மை யத்மனு லிமா பைன லிஹ்யைஹி வமா பைன ஃபர்ஜைஹி வமா பைன ஃபகிதைஹி அத்மன் லஹுல் ஜன்னah. ரெண்டுக்கு கேரண்டி கொடு, நான் உனக்கு சொர்க்கத்துக்கு கேரண்டி கொடுக்கிறேன். சஹாபாக்களுக்கு சொல்ல 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 அவ்வளவு யக்கீன், அவ்வளவு பரிசுத்த இஃபத் அக்லாக், कोई गलत ताल्लुक नहीं है. ஏதாவது எக்கா துக்கா அல்லாஹ்வுடைய ஹுதூதுக்கு ஒரு ஷாஹிதா அல்லாஹ் ஆக்கினா அது உண்டு, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப பெர்ஃபெக்ட் முஆஷரா, பாக்கீஸா முஆஷரா. இதே முஆஷரா ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு? ஜினா செய்கிறவங்க வீட்டில் கொடி கட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு வேலையே, பொழப்ப. அரபுகளுக்கு அந்த காலத்தில் பொழப்ப. சாயந்தரம் ஆயிட்டா ஆடல் பாடல் இசை கூத்து கும்மாளம். அல்லாஹ் அதான் பாதுகாக்கணும். ஃபமாதா பஅதல் ஹக்கி இல்லா ضلال. ஒரு கூட்டம் அப்படி போயிட்டு இருக்கு, திரும்பிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தான் ஹிதாயத்து கொடுக்கணும். நூறு கிடைச்சதுக்கு பிறகு இல்மை தேடி போய்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு எங்க நாட்டுக்கு இல்மை தேடி வராதிங்க, வேற எதுக்கு வாங்க செய்யறாங்க. ஆனா இப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம பயப்படணும், நம்ம பயப்படணும். ஒருத்தங்க கெட்டாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம பயப்படணும், அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். யா அல்லாஹ் அவங்கள சோதிச்ச மாதிரி எங்களை சோதிச்சிடாத, அவங்கள சோதிச்ச மாதிரி எங்களை சோதிச்சிடாத, பயப்படணும். புரியுதா? விஷயத்துக்கு வாங்க. அப்ப இன்றைக்கு பாருங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல், எங்கள் பண்ணடியில் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஒரு பையனை பிடிச்சோம், நாங்கள் பிடிக்கல, அங்கே பிடிச்சா. அப்போ தான் மொபைல் ஃபோன் வந்த காலம், அந்த நம்பர் மொபைலு, சரிங்களா? அவன் 4 சிம்மு வச்சுருந்தான். என்னன்னா 4 गर्ल फ्रेंडा. सच में मुहाजिर जी शेख +2 का बच्चा पूछ बुला के बात किया तो क्या बोलता, इस्लाम में 4 शादी कर सकते हैं ना हजरत அப்படிங்கிறான். 12 படிக்கிறான். इस्लाम में 4 शादी कर सकते हैं ना, मेरे 4 गर्लफ्रेंड है, मैं 4 से शादी करूंगा. 2 फोन வச்சிருக்கான், மாத்தி மாத்தி சிம் கார்டை போட்டு பேசுறான். 4 பேருக்கு எப்படி கரெக்டா வச்சிருக்கான். 4 வீடு கொடுத்தானோ இல்லையா, 4 சிம் கார்டை கொடுத்துட்டு 4 நம்பரை கொடுத்துட்டான். இன்றைக்கு காலேஜ் பசங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு கம்பல்சரி. ஐடியில் வேலை பார்க்குற, ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா அவங்களோட போகணும். இல்லா மாஷா அல்லா, அல்லாஹ் எல்லாருலேயும் நல்லவங்க இருக்காங்க. இல்லா மன் அஸமஹுமுல்லாஹ் வல் மஅசூம் மன் அஸமஹுல்லாஹ். இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, துனியாவை அல்ல தம்மரனா ததுமீராவாக்கியிருப்பான். அந்த 4 நல்லவங்க இருக்க போய்தான் ஏதோ எல்லாருக்கும் துனியா ஓடிக்கிட்டு இருக்கு. முஸ்லீம் எப்படி இருக்கான்? அஹ்லாக்கு கெட்டு போச்சு. ஏன் இன்றைக்கு பாருங்க, ஒரு காலத்தில் சினி ஃபீல்டில் முஸ்லீம் போயிட்டாங்கன்னா, எவனாவது போயிட்டான்னா அதோடு அவனை ஒதுக்கிடுவாங்க. அவனே வெக்கப்பட்டுக்கிட்டு அவன் பேரை மாற்றிடுவான். ஹபீஸு முஸ்லீம் பேரை சொல்றதுக்கு அவனே வெக்கப்பட்டு அவனே பேரை மாற்றிடுவான். குஃபாரா இருப்பான். கடைசியில் செத்து போய் ஜனாசா வரும்போது தான் தெரியும் एक मुसलमान था करके. लेकिन ऐसा हो गया आज के ज़माने में, फिल्म इंडस्ट्री में मुसलमान जाना फख्र समझता है. उसके घर में शादी के लिए जाता, शादी ब्याह के लिए जाता, उसके घर फंक्शन के लिए जाता. वो हमारे लोग भी सिनी फील्ड में है भाई, फख्र करता, பெருமையா பேசுறானுவ. அசிங்கம் இல்லை. நல்லா பாதுகாக்கணும். புரியுதுங்களா தம்பிங்களா? உங்களுக்கு எனக்கு இதுதான் இன்னைக்கு நான் மெசேஜ். ஈமான் அஹ்லாக்ல பாக்தாமணி, யக்கீன், ஈமான் யக்கீனே நம்முடைய ஒழுக்கத்தை பாதுகாத்து. ஒரு தடவை ஒழுக்கம் கெட்டுருச்சு, ஜினாவுடைய தண்டனை என்ன தெரியுமா? நீங்க நினைக்காதீங்க ஹிலாஃபத் இல்லை, இஸ்லாமிய ஹுதூத் இல்லை, அதனால நம்ம என்ன, நோ, ஜினா எவ்வளவு பெரிய பாவம். வஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா 100 ஜல்தத்தின். கல்யாணம் ஆகாத நிலையில ஜினா செஞ்சிட்டா 100 சாட்டை அடி, 100 ரோத்தான் அடி.
கல்யாணமானவன் ஜினா செஞ்சா ரஜம், ஹலாஸ், டெத் பெனால்டி, கல்லால் அடிச்சு டில் டெத். அவ்வளவு பயங்கரமான பாவம். காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற ஆம்பளை பிள்ளைங்க, காஃபிருல் குஃபார், ஷைத்தான்ட்ட 2 ஆயுதம் இருக்குங்க. அதில் ஒன்று இதுங்க, ஃபவாஹிஷ். அதனால தான் எங்கெல்லாம் அல்லாஹ் ஷிர்க்க கண்டிக்கிறானோ, குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் கண்டிக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் வல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வ மா பதன். நீ பப்ளிக்கா போய் ஜினா செஞ்சாலும் சரி, கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு எல்லாமே மா ظஹர மின்ஹா வ மா பதன். புரியுதா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதனால ஏன்னா நீங்க தான் நாளைக்கு இந்த சமுதாயத்தை பாதுகாக்க போறீங்க. நீங்க உங்களை பாதுகாத்தா இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிற வழி நடத்துற பொறுப்பு அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் உங்களை கொண்டு இந்த உம்மத்தை பாதுகாப்பான். உங்களை கொண்டு இந்த உம்மத்து பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது நீங்களும் சீரழிஞ்சு இந்த உம்மத்து சீரழிட்டுன்னு நினைக்கிறீங்களா? மஆத் அல்லாஹ். என்ன நினைக்கிறீங்க? क्या दिल में क्या इरादा है? आप भी अपने को बचाना, உம்மத், இந்த உம்மத்தையும் பாதுகாக்கணும். நீங்க தூண், உம்மத்துடைய தூண். அல்லாஹ் உங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுப்பான். நீங்க அதுக்கு தகுதி உள்ளவங்கள ஆனீங்கன்னா துஆ இருக்கணும், இபாதத் இருக்கணும், யக்கீன் இருக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பை கொடுப்பான். அல்லாஹ் உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான். நம்ம பொறுப்பை தேடக்கூடாது, பொறுப்பு நம்மளை தேடி வரும். தகுதியை வைத்து கொண்டா பொறுப்பு நம்மளை தேடி அல்லாஹ் கொண்டாந்து கொடுப்பான். அதே போல் இஹ்லாஸ், படோக்கு இஸ்ஸத், பெரியவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கறது, பெற்றோர்களுக்கு கண்ணியம் கொடுக்கறது, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும், அண்ணனை மதிக்கணும், வீட்டில் உள்ள அக்காவை மதிக்கணும், குடும்பத்தார்களை மதிக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், குடும்பத்துக்கு டைம் கொடுக்கணும், அன்பாக இருக்கணும், எல்லார்ட்டையுமே பண்பாக பேசணும். யார் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, யார் பொருளுக்கும் ஆசைப்படும். இன்ஷா அல்லாஹ் இருப்போமா? ஓகேவா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், அஸ்தக்ஃபிருல்லாஹ்.